கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது சக்கோணம் கோலை போட்டு அதுக்கு மேலே தீபம் ஏற்றணுமா தினமும்னு கேட்டிருக்கீங்க. தினமும் ஏற்றினா நல்லது. ஏன்னா முருகருக்கு சக்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றினா நல்லது. பச்சரிசி மாவு நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு அது நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிக்கின்னு அதில் கோலம் போட்டால் ரொம்பவும் விசேஷம். இந்த கோலம் தினமும் போடணுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி முதல் நாள் நீங்கள் தொடங்கும் போது பச்சரிசி மாவில் ஒரு இடத்துல அது அழியாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை முருகர் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அங்கே கோலம் போட்டுடணும். அந்த கோலம் 7 நாளைக்கும் அழியாமல் அது மேலே தீபம் ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல. அப்படிலாம் தினமும் நீங்கள் சக்கன கோலம் போடுறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு அன்றைக்கி நீங்கள் தொடங்கும் போது பச்சரிசி மாவில் சக்கன கோலம் போட்டுட்டு கடைசி 7 நாள் வரைக்கும் அதை அழியாமல் பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடம் பார்த்து நீங்கள் அது மேலே தீபம் மட்டும் ஏற்றிட்டு வந்தால் அதுவும் சிறப்பு தான். தினமும் நீங்கள் சக்கோண கோலம் போட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மாற்றிட்டு தந்தால் நீங்கள் தினமும் வேறு கோலம் போட்டு ஏற்றலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சக்கோண கோலம் போட்டுட்டு அது 7 நாளும் அது கண்டினியூவாக அது மேலேயே நீங்கள் 6 நாளும் 7 நாளும் தீபம் ஏற்றிட்டு வரலாம்.